Hi guys, நம்ம திடீர்ல பேட்டில் ட்ரூத் ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 6ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோவை லின்சியா கொல்ல ட்ரை பண்ண நம்ம ஜியோயான் என் அம்மா 5 கிளானுக்கும் துரோகம் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்தா கொன்னுடுவாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க எதுக்காக திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீ சொல்றத நான் அப்படி நம்புறது, உன் அம்மா தான் அந்த வேலையை பண்ணாங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல, இன்னொரு வாட்டி அந்த மாதிரி சொன்னா நீ என்ன கொல்றியோ இல்லையோ நான் உன்னை கொன்னுடுவான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, அவங்க இதை பண்ணலனா அப்ப வேற யாரு பண்ணிருப்பா? அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கான். இதுக்கு மேல எதுவும் கேட்காத, போய் தூங்கு அப்படின்னு அவர் சொல்ல, லின்சியாவும் அவர் சொல்றதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் கிளாஸ்ல அந்த டீச்சர் திரும்பவும் நம்ம ஹீரோவை முன்னாடி கூப்பிடுறான். நீ என்ன பின் பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி நிக்க ஜியோயானோ அவனை அட்டாக் பண்றாரு. ஆனா அவன் அதை தடுத்து அவன் அப்படியே அடிச்சு பறக்க விட்டுறான். நீ ஒரு உதவாக்குற, இன்னைக்கு நீ தான் கிளாஸை கிளீன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு என்னாச்சுன்னு பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டும் அவரு தனியால நின்று மொத்த ஜிம்மையும் கிளீன் பண்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு அவர் அந்த மாதிரி கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு அவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க கொண்டு வந்த ஒரு ட்ரிங்க்ஸை மட்டும் அவரு கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு பயங்கர டயர்டோட அவங்க வச்சுட்டு போன அந்த ட்ரிங்கை பார்க்க இப்ப ஒரு திரும்பவும் ரிங்குள்ள போயிடுறாரு. ஏன்டா இவ்வளவு லேட்டு, உங்களுக்கு தெரியாததா அந்த கராத்தே டீச்சர் தொல்லை தாங்க முடியல. டெய்லி அவனோட ஹிடன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி என்ன அடிச்சு போறதே அவனோட வேலையா வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அவர் சொல்ல, கிராண்ட் மாஸ்டர் அவன் நலன் கிளானை சேர்ந்தவன் தம்பி, அவங்களுக்கு உன்னை பிடிக்காதப்ப இவனும் கண்டிப்பா உன்னை டார்ச்சர் பண்ணதான் செய்வான் அப்படின்னு சொல்றாரு. நலன் கிளானா பண்ணட்டும், அவங்களால எவ்வளவு முடியுமோ எல்லாத்தையும் பண்ணட்டும், சரியான நேரம் வர வரைக்கும் நான் காத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஒரு வகையில உன்னை புள்ளி பண்ற எல்லாருக்கும் நீ தேங்க்ஸ் தாண்டா சொல்லணும், அவங்களாலதான் நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டர் அவரை கூப்பிட்டு அவருக்கு மெடிசன் ரெடி பண்ண கத்து தராரு. சரி, இப்போ இந்த பில்ஸ் ரெடி ஆயிடுச்சு, அதை எடு அப்படின்னு அவர் சொல்ல, எதை வச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்பூன் ஏதாச்சும் இருக்கான்னு தேடுறாரு. நீ என்ன பச்சை குழந்தையா, எரும கடை வயசாவது, கையாளா அப்படின்னு அவர் சொல்ல, ஜியோயான் அதை எடுக்கிறங்கிற பேர்ல நெருப்புல கையோட்டு அப்படியே சுட்டுக்கிறாரு. கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. டேய், உன்னை கையால தாண்டா எடுக்க சொன்ன, கையை வச்சு எடுக்க சொல்ல, குய் எனர்ஜியை யூஸ் பண்ணி எடு அப்படின்னு அவர் சொல்ல, காண்டாயி அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பாதி தூரம் போன உடனே என்ன இருந்தாலும் நம்ம மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்பவும் வர, கிராண்ட் மாஸ்டர் தம்பி எங்கேயோ போனீங்களே அப்புறம் ஏன் திரும்ப வரீங்க அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்றாரு. ஒரு வழியா என்ன திட்டிட்டீங்களா, இப்ப மனசு ஆறி இருக்குமே, சரி அது எப்படி செய்யுதுங்கிறது சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, கிராண்ட் மாஸ்டர் அவரு குய் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு பில்ல உருவாக்கி அதை அப்படியே வெளியே எடுத்து ஒரு ஜாடியில போட்டு காட்டுறாரு. இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ல, அவரு போன உடனே நம்ம ஹீரோ அதை எடுத்து அப்படியே வளர்க்கணும் முழுங்கிடுறாரு. அப்பாடா, இப்பதான் கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. அடுத்த நாள் திரும்பவும் கராத்தே கிளாஸ். டேய் ஜியோயான் முன்னாடி வாடா. நம்ம ஹீரோவும் போறாரு. ஆனா இந்த வாட்டி மாஸ்டர் அவர் அட்டாக் பண்றதுக்குள்ள அவர் அதை தடுத்துடுறாரு. அவர் அப்படியே சிரிப்பை போட, கராத்தே மாஸ்டரும் பரவாயில்லையே நீ இப்ப ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்ட அப்படின்னு சொல்றாரு. எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவருக்கு வணக்கம் வைக்கிறதுக்காக கீழே குனிய அந்த டீச்சர் திரும்பவும் அவர் அப்படியே அடிச்சு கீழே தள்ளிடுறா. உனக்கு டிஃபன் பண்ண தெரியாது, உதவாக்குற, இன்னைக்கு நீதான் ஜிம்மை தொடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து வெளியே போக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் அவரை தூக்கி விட்டு அவருக்கு அப்படியே ஹெல்ப் பண்றாங்க. கிளீனிங் எக்யூப்மெண்டோட நம்ம ஹீரோ இப்ப பாய் சென்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த டீச்சர் பண்றது ரொம்பவே தப்பு தான்டா, அவர் உன்னை குறி வச்சு அட்டாக் பண்றாரு. விடுங்க சீனியர், அவர் என் நல்லதுக்காக தானே சொல்றாரு. நல்லதுக்காகலாம் இல்ல, அவர் உன்னை வேணுனே டார்ச்சர் பண்றாரு. நீ ரொம்பவே டேலண்டானவன், ஆனா அது அவருக்கு புரியல பாரு. நான் சொல்றதை கேளு, இனிமேலும் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணாத, வெளியே போய் வேற எங்கேயாவது ட்ரைனிங் எடுத்துக்க அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயானோ அவர் சொன்னதை பத்தி லைட்டா யோசிக்கிறாரு. இதான் கூ டீச்சரோட ட்ரைனிங் ரூம், அவங்க எல்லாரும் லஞ்சுக்கு போயிருக்காங்க, நீ இந்த இடத்த நல்லா தொடச்சி கிளீன் பண்ணிடு அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோவும் உள்ள போய் வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு ரக்கா அவர் அப்படியே தொடச்சி கிளீன் பண்ணிட்டு இருக்க, ஒரு மெடிசன் பாட்டில் மட்டும் அப்படியே உடஞ்சு போய் கீழே கிடக்கு. அவர் அப்படியே இதை எடுத்து பார்க்க, ஒயிட் ஈவிலும் பிளாக் ஈவிலும் இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. உனக்கு ரொம்பவே தைரியம் தான்டா, கூ டீச்சர் ரூம்லயே திருடுறியா அப்படின்னு சொல்லி அவனுங்க கேட்க, நம்ம ஜியோயான் அப்படியே அவன் கூட சண்டை போட ரெடி ஆயிட்டாரு. ஒரு அடி அடிச்சுப்பாரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல, அவர் அப்படியே அமைதி ஆயிடுறாரு. அவனுங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை எல்லர்ஸ் அசோசியேஷன் முன்னாடி கூட்டு வந்துடுறானுங்க. நான் எதையும் திருடல, கராத்தே டீச்சர் தான் கூரூமை கிளீன் பண்ண சொன்னதா சொல்லி பாய்ச்சன் தான் நாங்க கூட்டு போனாரு அப்படின்னு அவர் சொல்ல, கராத்தே டீச்சர் அப்படியே அவர் கிட்ட வந்து, அவன் ஏன்டா சம்மந்தம் இல்லாம அந்த மாதிரி சொல்ல போறான், நான் டெய்லி உன்னை ஜிம்மை தானே கிளீன் பண்ண சொல்லுவேன், உனக்கே அறிவு வேணாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, பாய்ச்சன் தான் என்கிட்ட சொன்னாரு, வேணா அவரே கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாரு. சீனியர் பாய்ச்சனை ஏற்கனவே கூப்பிட்டு விட்டாச்சு அப்படின்னு சொல்ல, கராத்தே டீச்சர் அவரை உள்ள கூப்பிடுறாரு. நானோட உன குருவுக்கு உன்னை கூட்டு போக சொன்னா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவன்
அப்படியே ரிவீட் அடிச்சிடறான். ஐயோ மாஸ்டர், நீங்க ஏன் சொல்ல போறீங்க? கு டீச்சர் தான் அவரு ரூம்குள்ள வெளியால அலோ பண்ண மாட்டாரு அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோக்கு சம காண்டாகுது. நான் வர வழியில தான் கேள்விப்பட்டேன், நீ எதையோ திருடிட்டியாம, அப்படிலாம் பண்ணலாமாடா? நம்ம அந்த ஸ்கூல்ல படிக்கிறதை விட ஒழுக்கத்தை தான் கத்துக்கணும் அப்படின்னு டீச்சர் சொல்லி தந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப யோக்கிய மாதிரி பேச, கடுப்பான நம்ம ஜியோயான் ஒரே பஞ்சில அவன் வாழ்க்கையை முடிச்சிடுறாரு. அவரு கொலகாண்டோட பாய்ச்சனை அப்படியே வாயிலையும் மூஞ்சிலையும் எட்டி ஓச்சிட்டு இருக்க ஹின்ஃபங் அவரை வெளியே கூட்டு போக சொல்லிடுறாரு. அங்கிருந்த ஒரு டீச்சர் மட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவன் சொல்றது உண்மை மாதிரி தான் தெரியுது, நம்ம இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்ல, ஹின்ஃபங் அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல, இங்க திருட்டு விஷயம் இல்ல, அவன் கேரக்டரே தப்பா இருக்கு, நம்ம அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும். ஆமாமா, பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம கராத்தே மாஸ்டரும் சொல்றாரு. பேசாம அவன் குய் எனர்ஜியை காலி பண்ணி அவனை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடலாம். ஆமாமா, காலி பண்ணி வெளியே அனுப்பிடலாம். கு, ஹின்ஃபங், கராத்தே மாஸ்டர்னு 3 பேருமே அவரை வெளியே அனுப்ப முடிவு பண்ணிடுறாங்க. மீ டெங்சன், நான் எல்லா புக்கையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், ரூம் கிளீன் பண்ண வந்தவன் எதையாவது திருடினா அவனை என்ன பண்றதுன்னு இதுல போட்டே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்த எல்லாரும் அப்படியே முழிக்கிறானுங்க. உண்மையை சொல்லணும்னா அவன் திருடி இருப்பான்னு எனக்கும் தோணல. பர்சனலா ஒருத்த அவனை பார்த்ததா சொன்னதை தவிர அவனுக்கு எதிராக நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. இருந்தும் கூட ஒரு ஸ்டூடெண்டோட லைஃபை காலி பண்றதுல நீங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கிறதா எனக்கு புரியல. அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல் என்ன கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்ல, ஹின்ஃபங், சரி திருட்டு விஷயத்தை விடுங்க, இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே அவன் ஒருத்தனை அடிச்சானே அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கராத்தே மாஸ்டரும், ஆமா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, மீ டெங்சன், நம்ம ரூல்ஸ் புக்ல என்ன பனிஷ்மெண்ட் போட்டிருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோவை செல்ல அடைச்சிடுறாங்க. அவரு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் விஷயம் தெரிய வந்து பாய்ச்சன் மேல அவங்க எல்லாரும் பயங்கர கடுப்புல இருக்க, ஹூஜா அவர் அடிக்கவே கிளம்பிடுறாரு. ஹோட்டேன் அவரை தடுத்து நிறுத்த, லின்சியாவும் உன் கோவம் எனக்கு புரியுது, ஆனா அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வழி இது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணலான்னு சொல்லு அப்படின்னு அவர் சொல்ல, அவர் அப்படியே யோசிக்கிறாரு. நீ யோசிச்சுட்டே அதுக்குள்ள போய் நான் உன 2 காட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு அவரு வெளியே போக ட்ரை பண்ண, டக்குன்னு கதவு தானாவே திறக்குது. என்னன்னு பார்த்தா பாய்ச்சனே இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னடா பசங்களா, உங்க லீடர் காணாம போயிட்டானே, சோகமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அவன் ஆளுங்களா நம்ம ஜியோயான் ஃப்ரெண்ட்ஸை அப்படியே சுத்தி வளைச்சிடுறானுங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் அப்படியே சிரிப்பை போட்டுட்டே அங்கிருந்து வெளியே போயிடுறான். அவன் கையாளுங்க நம்ம கேங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட மாதிரி காமிச்சதோட இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் அடைச்சு வச்சிருந்த செல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல. அவர் அப்படியே செவுத்த பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க, யாரோ பேசுற மாதிரி அவருக்கு சவுண்ட் கேக்குது. பசங்க எல்லாரையும் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, யாரும் ஒளரிராம பாத்துக்க, சோலால இருந்து ஆள் வந்தோடனே நான் சொல்றேன் அவங்களை கூட்டு வந்துரு அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஜியோயான் அதை கேட்டுறாரு. அவருக்கான டைம் முடிஞ்ச உடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரை வெளியே கூட்டு போக, ரூம் வாசல திருடன்னு எழுதி ஒட்டி இருக்கானுங்க. அந்த பேப்பரை கிழிச்சிட்டு அவங்க அப்படியே உள்ள போய் பார்க்க, ரூமே அப்படியே கண்டமாயிருக்கு. நான் எத்தனை நாள் உள்ள இருந்தேன்? 3 நாள். நான் உள்ள இருந்த நேரத்துல நீங்களும் என்னால நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஹோட்டேன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஜியோயான் அவரு கையெல்லாம் காயமா இருக்கிறத பார்க்க அவருக்கு பாய்ச்சன் மேல சம காண்டாகுது. சரி, நீங்க இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கவுந்தடிச்சு படுக்க, இப்ப நைட் ஐட்டம் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ யாருக்கு தெரியாம எந்திரிச்சு வந்து தூங்கிட்டு இருந்த நம்ம லின்சியாவோட வாயை டக்குன்னு அப்படியே பொத்திடுறாரு. சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் செல்ல இருக்கும் போது பிளாக் ஈவில் சோலால் சம்பந்தமா பேசிட்டு இருந்த அந்த இடத்துக்கு அவர் அப்படியே கூட்டு போக, அங்க ஜிஎன்என் அகாடமியை சேர்ந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே மண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ நேரா ரிங்குள்ள போய் கிராண்ட் மாஸ்டர் கிட்ட நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, சோலால் அகாடமிக்குள்ளேயே பூந்து சில ஸ்டூடெண்ட்ஸை அவனுங்களை ஃபாலோ பண்ண வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கானுங்க. ஆனா அங்கிருந்த டீச்சர்ஸ் யாருக்குமே இது தெரியலையா? என்னால இதை நம்ப முடியல, நீ உள்ள போய் அங்க யார் இருக்கான்னு அவனுங்க மூஞ்செல்லாம் பாத்துட்டு வா அப்படின்னு அவரு சொல்ல, என்னது உள்ளையா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. என்னது பயமா? உனக்கா? என்ன விளையாடுறியா? உன் எல்லா டீச்சர்ஸும் சுத்தி இருக்கும் போதே நீ பாய்ச்சனை எட்டி வச்சா அப்போ உன் பயம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவங்க யாருக்கும் என்ன பிடிக்காது, அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கி மட்டும் நான் என்ன பண்ண போறேன், அதான் அந்த மாதிரி பண்ண, ஆனா இங்க விஷயமே வேற அப்படின்னு அவரு சொல்ல, சரி நீ போ, என் குய் எனர்ஜியை நான் உனக்கு தரேன், யாரையும் கொன்னுடாத, முகத்தை மட்டும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவர் அங்கிருந்து அனுப்பி வைக்க, அங்கிருந்த ஒரு கேட்வே மூலியமா சோலால சேர்ந்த ஒருத்தன் அப்படியே அவங்க முன்னாடி வரான். என் ரத்தத்தை குடிக்கிறது மூலியமா நீங்க எல்லாரும் 500 வருஷம் உயிர் வாழலாம், ஆனா நீங்க சோலாலுக்கு மட்டும்தான் சர்வ் பண்ணணும், ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு வினையாயிடும் அப்படின்னு அவன் சொல்ல, கண்டிப்பா சோலாலுக்கு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனுங்க எல்லாரும் அப்படியே கத்துறானுங்க. இப்ப இந்த கேட்வேக்குள்ள இருந்து ஒரு பெரிய சைஸ் பாம்பு அப்படியே வெளியே வருது. அந்த சோலால சேர்ந்தவன் ஏதோ மூமெண்ட்லாம் போட்டு அவன் கையை எடுத்துட்டு போய் அந்த பாம்போட பல்லிலேயே குத்திக்க,
அந்த கூட்டத்துல இருந்த பிளாக் ஈவிலும் ஒயிட் ஈவிலும் முந்தி அடிச்சுட்டு வந்து அவன் ரத்தத்தை அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அடுத்தடுத்த லைன்ல வரதுக்குள்ள நம்ம ஹீரோ அப்படியே உள்ள பூந்துடுறாரு. கடைசியா ஒரு தடவை யோசிக்கோங்க, அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நீங்க சோலாலுக்கு அடிமையா இருக்க வேண்டியதான் அப்படின்னு அவர் சொல்ல, அங்கிருந்த எல்லா பசங்களும் அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரானுங்க. ஆனா நம்ம ஜியோயான் கிராண்ட் மாஸ்டரோட குய் எனர்ஜியை யூஸ் பண்ணி அவனுங்க எல்லாரையும் அப்படியே பறக்க விட்டுறாரு. அந்த சோலால சேர்ந்தவனையும் அவர் அப்படியே அட்டாக் பண்ண உள்ள இருந்த நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஃபேன்லோ அப்படின்னு சொல்றாரு. அந்த கேட்வே வழியா டக்குனு அந்த பெரிய சைஸ் பாம்பு வந்து நம்ம ஹீரோ அப்படியே அட்டாக் பண்ணிடுது. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம லின்சியாவை கூட்டிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஓட, ஒரு நிமிஷம் இருடா, ஆமா நீ என்ன மாதிரியான பவரை யூஸ் பண்ண, நீ சும்மா கையை அசைச்சதுக்கே அவனுங்க எல்லாரும் அப்படியே பறந்துட்டானுங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. டேய் அது சில நேரம் வேலை செய்யும் சில நேரம் வேலை செய்யாதுடா, அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சைட்ல போய் ஒளிஞ்சிக்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கள தேடிட்டு அப்படியே அங்கிருந்து ஓடிடுறானுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்படியே வெளியே வர, லின்சியா நம்ம ஹீரோவை பார்த்து நான் ஒன்னு சொல்லுவேன் ஆனா நீ பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நான் ஏன்டா பயப்பட போறேன், சும்மா சொல்லு, நம்ம பார்த்தோமே அந்த பெரிய பாம்பு இப்ப அது பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல, அது அப்படியே நம்ம ஜியோனை அடிச்சு பறக்க விட்டுது. பாம்பு அவரும் சமய சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவரும் அதை போட்டு அடிக்கிறாரு குத்துறாரு என்னென்னமோ பண்ணி பார்க்கிறாரு. ஆனா அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. மரத்தோட மரமா வச்சு அது அப்படியே நம்ம ஹீரோ கதையை முடிக்க ட்ரை பண்ண ரொம்ப நேரம் போராடி பார்த்துட்டு அவர் அப்படியே அது வாய்க்குள்ள கையை விட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரோட பவரை யூஸ் பண்ணி அதை அப்படியே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறாரு. அப்பாடா அப்படின்னு சொல்லி அவர் லைட்டா ஸ்மைல் பண்ண அந்த சாம்பல் எல்லாம் அப்படியே ஒன்னா சேர்ந்து அவர் பக்கத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகுது. ஜியோயான் அப்படியே மயக்கமாக லின்சியா அவரை தேடி போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோலால சேர்ந்தவா இப்ப ஒரு வழியில நின்னுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அகாடமி எல்லர்ஸ் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. ஆனா அவங்க யாருமே அதை நம்ப மாட்டாங்க. நீ சொல்றதுல நிறைய விஷயம் கேள்விக்கு இடமா இருக்கு. சோலால் அகாடமிக்குள்ள வந்திருக்க வாய்ப்பே இல்ல. சரி அவன் வந்துட்டதாவே வச்சுப்போம், நீதான் அவனை பார்த்ததா சொல்லல, அவன் எப்படி இருந்தான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நம்ம ஹீரோ அவன் முகம் ஃபுல்லா இருட்டா இருந்ததுனால அடையாளம் சொல்ல முடியாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காரு. உன்னால சொல்ல முடியாது ஏன்னா நீ அவனை பார்க்கல. அவங்கள பார்த்த யாரையுமே அவனுங்க உயிரோட விட மாட்டானுங்க. அப்படி இருக்கும் போது நீ மட்டும் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உன் பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, கராத்தே மாஸ்டர் நேத்து பிளாக் ஈவிலும் ஒயிட் ஈவிலும் இவனை நம்ம கிட்ட மாட்டி விட்டாங்களே, அதான் அவங்கள பழி வாங்கறதுக்காக இவன் அந்த மாதிரி கதை கட்டுறான் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, மீட்டன்சன் அவர்கிட்ட இருந்த ஒரு டிராயிங் எடுத்து அவங்க எல்லார்கிட்டையும் காட்டுறாரு. பிளட் ஆஃபரிங் செரிமனியா, அப்ப அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் லைட்டா ஷாக்காக, பிளாக் ஈவிலும் ஒயிட் ஈவிலும் அவனுங்க ட்ரைனிங் ரூம்ல நின்று உண்மையிலேயே ஜியோனுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஹென்ஃபெங்கோ இன்னொரு டீச்சரோ டக்குன்னு உள்ள புந்து நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட, பிளாக் ஈவில் அங்கிருந்து தப்பிச்சோட ட்ரை பண்றான். ஹென்ஃபென் அவனை அடிச்சு மயக்கமாக்கிட்டு ஒயிட் ஈவில் கிட்ட சொல்லி அவனை தூக்கிட்டு அவங்க பின்னாடி வர சொல்ல, கு அவங்க ரெண்டு பேரோட ரத்தத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. அவங்க ரத்தம் பட்டவனே மரக்கட்டை அப்படியே பொசுங்கி ஆசிட் பட்ட மாதிரி ஓட்டையாவே ஆயிடுது. அவர் அப்படியே அதை கையில எடுக்க அந்த இடத்துல இருந்து இப்ப நிறைய பூச்சா அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிடுது. இவங்க சோலால் கூட சேர்ந்திருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பக் நம்ம ரத்தத்துல பூந்து 3 நாளுக்குள்ள நம்ம மூளைக்கு போயிடும். அதுக்கப்புறமா இவனுங்க எல்லாரும் சோலாலுக்கு அடிமைகள் ஆயிடுவானுங்க. மதர் பக் சோல் டெஸ்டர் கிட்ட இருக்கும், அவன் சொல்றத மட்டும்தான் இவங்களால செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்ல, மீட்டன்சன் இவங்களை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆள் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த பக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுவே ஆள் ரொம்பவே வீக்கா இருந்தா இவனுங்க ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவனுங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கே அவங்கள விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, மீட்டன்சன் அவங்க ரெண்டு பேருக்கும் கழுத்து மேலேயே ஒண்ணு வச்சு அவனுங்களை அப்படியே மயக்கமாக்கி போட்டுடுறாரு. இந்த விஷயம் வெளியே தெரிய வேணாம். இன்னிலிருந்து கேம்பஸ் கேட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அகாடமியை விட்டு வெளியே போக கூடாது. அப்புறம் இவனுங்க கூட யாரெல்லாம் அங்க போனாங்கிறத கண்டுபிடிச்சு அவனுங்க எல்லாரும் குய் எனர்ஜியை அழிச்சு அவங்க எல்லாரையும் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு அவர் சொல்ல, இப்போ இந்த பாக்ஸ் நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட இருக்கு. நம்ம ஜியோயான் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிக்க, என் பவர்ஸ் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்ட அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா இது என்னது எனக்கு தெரியல. அந்த பாம்பை நான் கொன்னவனே அது இந்த பாக்ஸா மாறிடுச்சு. இது சோலால சேர்ந்த ஏதோ மேஜிக்கல் வெப்பன் மாதிரி தெரியுது. இத சோல் டிஸ்ட்ராயர் யூஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயான் அப்புறம் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க, இதை உடனே அழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. கிராண்ட் மாஸ்டர் அதான் இந்த பாக்ஸ் சோலால விட்டு வெளியே வந்துருச்சுல, இது இன்னமும் பழைய ஈவில் பவர்ஸோட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே எபிசோட் 6 முடியுது. இது என்ன மாதிரியான பாக்ஸ், சோலால சேர்ந்தவங்களால யாருக்குமே தெரியாம எப்படி அகாடமிக்குள்ள வந்து போக முடியுது? ஒருவேளை ஸ்கூல்ல சேர்ந்த டீச்சர்ஸ் யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா? அப்படி இருந்தா அந்த டீச்சர் யாரா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.